என்னது பிக் பாஸ் சீசன் 10ல இவங்கலாம் வரப்போகிறாங்க. ஆமாங்க. அது யார் யாருன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹேமா. இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப வருஷமாக பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1 சீசன் 2ல் நடிச்சிட்ருக்காங்க. இவங்க பிக் பாஸ் சீசன் 10க்கு வரதுக்கான சான்சஸ் அதிகப்படியாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க உள்ளே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா புவியரசன். இவருக்கும் அதிகமான ஃபேன் பேஸ் இருக்குது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் டைட்டில் வின்னர் ஆகிருக்காரு. அதேமாரி இவர்கிட்ட எக்ஸ்ட்ரா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இவரை கண்டிப்பாக எடுத்து போடணுமான்னு கேட்டிங்கன்னா 100% கண்டிப்பாக எடுத்து போடணும். ஏன்னா கடந்த ஒரு 2-3 சீசனாகவே இவர் பேர் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது. இந்த சீசன் இவர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக, அதாவது 99% அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவர் வந்தால் உள்ளே என்னென்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேரை சொன்னாலே அப்படி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு மாதிரி குதூகலமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அதேமாரி புவியரசனை கேட்ட மாரி கடந்த 2 சீசனும் இவங்களையும் கேட்டுட்ருக்கீங்க நிறைய பேர். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி அசோக் குமார். இவங்க சீரியல்ஸ் அந்தமாரி மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க பிக் பாஸ் சீசன் 10க்கு வரதுக்கான சான்சஸ் அதிகப்படியாக இருக்குது. யார் யாருக்கு இவங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து உள்ளே என்னென்ன கேம் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா வரப்போகிறாங்க. என்னது ப்ரோ, என்ன ப்ரோ சொல்கிற, அரோரா வரப்போகிறாங்கன்னு கேட்டாங்க. அரோரா இல்லை, அரோராவோட ஃப்ரெண்டு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்கவ், அரோராவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவர் மூவிஸ் நிறையா கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. மூவிஸ் அதேமாரி நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவர் பிக் பாஸ் சீசன் 10க்கு வரதுக்கான சான்சஸ் அதிகப்படியாக இருக்குது. அதிகப்படியெல்லாம் இருக்கா, இவர் வரதுக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவர் உள்ளே வந்து என்னென்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு. இவர் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நிறைய டான்ஸ் ஷோ, நிறைய டான்ஸு மூவிஸில் நிறைய பண்ணியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர். இவர் நிறைய பேருக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் நிறையா ஷோஸ், நிறைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஷோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இவர் பிக் பாஸ் சீசன் 10க்கு வரதுக்கான சான்சஸ் அதிகப்படியாக இருக்குது. இவர் உள்ளே வந்து என்ன கேம் ப்ளே பண்ணுவார்னு சொல்லிட்டு சத்தியமாக 0 ஐடியா தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவர் உள்ளே வந்து என்னென்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்பிரியன். இவர் பேர் முன்னாடியிலேருந்தே அடிபட்டுட்டு இருக்குது. ஆனால் இவர் வரதுக்கான சான்சஸ் கம்மியாக தாங்க இருக்குது. மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்குள்ள ராஜ்பிரியன் வரதுக்கான சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் உள்ளே வந்து என்ன பண்ண போகிறாருன்ட்டு. உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. மேபி வந்தால் பார்க்கலாங்க. அடுத்த கண்டஸ்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு சீரீஸ்லேருந்து, அதாவது சீரியல் இல்லை, சீரீஸ், வெப் சீரிஸ், அதாவது ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஓடிட்டுருக்க வெப் சீரிஸ்லேருந்து 2 பேர், அந்த 2 பேரில் ஒருத்தர் கண்டிப்பாக வருவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்பீட் சீரீஸ்லேருந்து சீசன் 2ல் நடித்த பாதினி குமாரி. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்பீட் சீரீஸில் நடிச்சிருக்காங்க, மூவிஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க வரதுக்கான சான்சஸ் அதிகப்படியாக இருக்குது. எத்தனை பேர் ஹார்ட்பீட் சீரிஸ் பார்க்குறீங்க, எத்தனை பேருக்கு ஹார்ட்பீட் சீரிஸ் பிடிக்கும், அதில் இவங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க உள்ளே வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வெயிட் பண்ணி பார்க்கல இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே சீரீஸ்லேருந்து இன்னொருத்தவங்க, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதே ஹார்ட்பீட் சீசன் 1 சீசன் 2ல் நடிச்சிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ராம். இவர் வரதுக்கான சான்சஸ் அதிகப்படியாக இருக்குது. ஹார்ட்பீட் சீரீஸில் இவர் பேர் வந்து நவீன்ற கேரக்டரில் பண்ணியிருந்தார். நல்லா தான் பண்ணியிருந்தார். இவங்க 2 பேர்லேருந்து ஒருத்தர் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சொன்ன லிஸ்ட்டில் இருந்தே நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களாம் வந்து என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து காமன் மேன் ஷோ வந்து கம்மிங் சண்டே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான அப்டேட் வீடியோ நிறைய இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். கம்மிங் சண்டே அதுக்கு முன்னாடி ஒரு லைவ் வந்து மொத்தமாக அப்டேட் எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை. தேங்க்யூ.